ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதம் அடிச்சிருந்தோம்னா நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த லஞ்ச் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். டைம் இல்லை, குயிக்காக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த எக் ரைஸ் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து விடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 முட்டை, அதுக்கப்புறம் சாதம் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாதம் தான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் முழுசாக வதங்கணும்னு இல்லை, ஒரு 50% வதங்கியிருந்தால் போதும். அப்போ தான் நம்ம முட்டை சாதம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாதத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் உடச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் உடனே கிளற வேணாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு முட்டையை கிளறிக்கலாம். முட்டையை நல்லா உடச்சி விட்டுக்கலாம், பொடி மாஸ் மாதிரி. இப்போது முட்டைலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சாதம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகு தூளையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகுத்தூள், முட்டை, சாதம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.